உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்றுகளே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து சுயாதீன உடவியலாளர் இராமேதரன் இணைந்து வைத்தியசாலையில் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த சம்பவம் தொடர்பான தகவலை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் இராமேதரனை அழைத்திருக்கின்றேன். வணக்கம் இராமேதரன். வணக்கம் அன்பர்களுக்கு வணக்கம். தாயக ஊடகவியலாளர் இராமேதரன் அவர்கள் தொடர்ச்சியாக தாயகத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை எடுத்து வந்து கொண்டு வருகிறீர்கள். அந்த வகையில் சமீபத்தில் நடந்த சாவகச்சேரி வைத்தியசாலையில் நடந்த ஊழல் தொடர்பாக பக்குவர் அர்ஜுனா அவர்கள் சில விடயங்களை கூறியதும், அதன்பின் அவருடைய நடத்தைகள், அவருடைய நகர்வுகளை பார்க்கும் பொழுது பலர் பலவிதமான கேள்விகளை எழுப்பினார்கள். மிகவும் சிறப்பாக நீங்கள் ஆய்வினை தந்திருந்தீர்கள் கடந்த 2 நிகழ்ச்சிகளிலும். அப்பொழுதெல்லாம் நாங்கள் பேசும்பொழுது அவர் கொழும்புக்கு சென்றிருந்தார் விசாரணை என்று கூறப்பட்டது. அதன் பின்னர் இன்று திங்கட்கிழமை மீண்டும் வைத்தியசாலைக்கு வந்த பொழுது அவரை வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்றினார் என்ற ஒரு செய்தியை கேட்கக்கூடியதாக இருந்தது. இந்த நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றது, இப்பொழுது என்ன நடக்கின்றது என்று எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? நிச்சயமாக ஏற்கனவே நாங்கள் கூறியதை போன்று மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கடந்த வாரம் இந்த பிரச்சனைகள் ஒரு தலை தூக்கிய போது கொழும்புக்கு அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். கொழும்புக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட அந்த நிலையில் ஒரு தான் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு வைத்தியசாலையிலிருந்து வெளியேறுகின்ற ஒரு நிலைமையை அவர் விரும்பாமல் அவர் தான் சுகையின விடுமுறையில் செல்வதாக, ஒரு வார சுகையின விடுமுறை செல்வதாகத்தான் அவர் அறிவித்து அங்கே சென்றார். ஆகவே அவர் பல ஒரு தந்திரமான நடவடிக்கைகளைத்தான் அவர் கையாண்டிருந்தார். அதாவது இதுவரை அவரை ஒரு பதவி விலக்கும் ஒரு சுகாதார அமைச்சினுடைய பதவி விலகுமாறோ இல்லை வேறு இடத்துக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாகவோ இந்த வித உத்தரவும் இல்லை. ஒரு தற்காலிகமாக இந்த பிரச்சனை ஒரு தீவிரம் பெற்ற நிலைமையில் அவரை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துகின்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் அவர் கொழும்புக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். அது உண்மையில் உங்களுக்கு தெரியும், ஒரு நிர்வாக நடைமுறையின் பிரகாரம், ஒரு ஒழுங்கு நடவடிக்கையின் பிரகாரம் அது ஒரு இயல்பான ஒரு நிலைமை. அவர் அங்கே ஒரு தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு அவர் விசாரணைக்கு அழைக்கப்படுகின்ற ஒரு நிலைமை எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இது ஒரு அரசியல், ஒரு தமிழ் பிரதேசம் சார்ந்து இந்த விடயங்கள் நடைபெற்ற காரணத்தினால் இவ்வளவு தூரம் ஒரு பெரிய ஒரு வெகுஜன ஒரு கவனிப்பை பெற்ற ஒரு விடயம் என்ற காரணத்தினால் அவர்கள் அவ்வாறான நடவடிக்கைகளை ஒரு கையாளாமல் அவரை விசாரணைக்கு வருமாறு ஒரு இயல்பான ஒரு நடவடிக்கை பின்பற்றப்பட்டது. அப்போதான் இவர் தன்னை சுகையின விடுமுறையில் செல்வதாக இவர் கூறிக்கொண்டு கொழும்புக்கு சென்றிருந்தார். உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே கூறினோம், தான் கொழும்புக்கு சென்று இவர் அங்கே இடையிலே அந்த கொழும்புக்கு சென்று இடைப்பட்ட காலத்திலே இவர்கள் யார் என்னை பதவி நீக்குவதற்கு, நானே பதவியை விட்டு விலகி விடுவேன், நான் மக்களுக்காக இதையும் செய்ய தயாராக இருக்கின்றேன், அப்படி என்றெல்லாம் சவுடால்தனமான விடயங்களை கூறிக்கொண்டிருந்த நிலைமையில் தான் இன்றைய தினம் இவர் மீளவும் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு வர இருப்பதான தகவல் வெளியாக இருந்தது. இவர் ஏற்கனவே அந்த விசலடிஜாங் குஞ்சுகளாக சில ரசிக வட்டங்களை உருவாக்கி வைத்திருக்கின்றார். அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற அந்த மக்களுடைய ஒரு நிலைமையை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு, அதாவது உண்மையிலே நாங்கள் ஆரம்பிக்கக்கூடியதை போன்று அந்த பிரதேசத்திலே இருக்கிற மக்கள் அந்த சாவகச்சேரி வைத்தியசாலையினால் அந்த நிர்வாக முறைகேடுகள், அநாகரிகமான செயல்பாடுகள் காரணமாக அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாக அதற்கு எதிராக அவர்கள் வெகுண்டெழுந்திருக்கின்றார்கள். 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி என்று நினைக்கின்றேன், வெளிவரிய மீரிகான பகுதியிலே ஒரு 50 குறைவானவர்கள் அங்கே சென்று அந்த தீயை மூட்டியது. கோத்தபாய ராஜபக்சேவனுடைய வீட்டுக்கு முன்பாக அவர்கள் ஒரு போராட்டத்தை நடத்தி அவர்கள் மூட்டிய அந்த சிறு நெருப்புத்தான் 69 லட்சம் மக்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட அந்த கோத்தபாய ராஜபக்சவை நாட்டை விட்டு தப்பி ஓடுகின்ற நிலைமைக்கும், ராஜபக்சேகள் ஓடி ஒளிந்து பதுங்குகின்ற நிலைமையும் உருவாக்கியது. அதற்கு அந்த மீரிகான பகுதியிலே அந்த போராடி 50 பேர் தான் காரணம் என்று நாங்கள் கூறிவிட முடியாது. ஒட்டுமொத்த மக்களுடைய மனங்களிலும் அந்த பொருளாதார நெருக்கடி, இவர்களுடைய ஊழல் ஆட்சி, இதுக்கு எதிரான ஒரு கோபத்தி எரிந்து கொண்டிருந்தது. அதற்கு யார் மணிகட்டுவது என்கின்ற ஒரு நிலைமை இருந்தது. அந்த மீரிகான பகுதியிலே மேற்கொள்ளப்பட்ட போராட்டம் அது இவர்கள் பலப்பிரயோகத்தோடு அடக்க முற்பட்டது. அங்கே கொழும்பு மாவட்டம், மேல் மாகாணம், பின்னர் நாடு முழுவதுமாக வியாபித்து அது ஒரு பெரும் மக்கள் புரட்சியாக வெடித்தது. அதே போன்றுதான் தென்மராட்சி பகுதியிலே அந்த சாவகச்சேரி வைத்தியசாலையிலே நடந்த ஊழல்கள், முறைகேடுகள் அனைத்துமே அந்த பகுதி மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதன் காரணமாகத்தான் அவர்களிடையே
டாக்டர் அர்ச்சுனாவினுடைய நடவடிக்கைகளுக்கு ஒரு அதீத ஆதரவு இருந்தது. ஆகவே இதன் மூலமாக மக்கள் ஆதரவு இருக்கின்றது என்பதற்காக டாக்டர் அர்ச்சுனாவினுடைய நடவடிக்கையை நாங்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிவிட முடியாது. அந்த மக்களுடைய மனநிலையில் அவர்களுக்கு இவர் ஒரு மீட்பராக, அதாவது தங்களுடைய பிரதேசத்தில் இருக்க வைத்தியசாலையிலே நடக்கின்ற விடயங்களை இவர் வெளிக்கொண்டு வந்து விட்டார். பாமர மக்களுடைய நிலையிலே அவர் தங்களுடைய உணர்வுபூர்வமான வெளிப்பாட்டை வெளிப்படுத்துகின்றார். நாங்கள் ஒரு தேசம் சார்ந்து அறிவுடைய சமூகமாக நாங்கள் இந்த விடயங்களை பார்க்கின்ற போதுதான் நாங்கள் இதனுடைய சாதக பாதங்களை அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் இவருக்கு அங்கே அந்த பிரதேச மட்டத்தில் இருக்கிற தொடர்புகளை பயன்படுத்தி இவர் தனக்கு ஒரு ஆதரவை, இவர் ஏற்கனவே ஒரு சினிமா பட கதாநாயகன் பாணியில் தான் இவர் ஆரம்பத்திலிருந்தே சகல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். ஆக இவர் கூட அந்த தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறார். நான் வர்ற மச்சான், கொஞ்சம் பேர் அங்க ரெடியா வச்சிருங்க, திருப்பியும் ஒரு 2வது இன்னிங்ஸோட ஆடுவோம்ன்ற மாதிரி இவர் சில நேரம் இவரே ஏற்பாடு செய்திருப்பார். ஆனால் இவர் வரப்போற தகவல் போலீசாருக்கு தெரிந்து போலீசாரும் வைத்தியசாலை வளாகத்தை சுற்றி ஒரு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டது. அங்கே மக்கள் ஒன்று கூடாத வகையில ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஊடகவியலாளர்களுக்கு கூட அங்கே அந்த வெளியில வந்து ஒரு ஒரு ஒன்று திரண்டு நிற்கக்கூடிய நிலைமைக்கு போலீசார் அனுமதிக்கலைன்னா ஊடகவியலாளர் போற ஊடகவியலாளர்களை மிஞ்சியதாக அந்த யூடியூப் என்கிற அந்த வலையொலி நடத்துற ஆட்கள்லாம் கூடின பேர் அங்க கேமராவோட அவருக்கு பின்னாலே முன்னாலே ஓடி தெரிஞ்ச பார்க்கக்கூடியதா இருந்தது. இவர் இன்றைக்கு வர்ற ஒரு முற்பகல் வேளையில அவர் இன்றைக்கு வைத்தியசாலைக்குள்ள வந்தார். அப்ப வர்றதுக்கு முன்னுக்கே அங்க ஒரு ஆள் கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே அந்த வைத்தியசாலைக்கு முன்பாக யாருமே ஒன்று கூடுவதற்கு போலீசார் தடை விதித்திருந்தார்கள். அந்த வகையில அங்க இவருக்கு ஆதரவாக, டாக்டர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக மீண்டும் ஒரு மக்களை ஒன்று திரட்டக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அவதானிக்கப்பட்ட நிலைமையில ஒருவர் கைது செய்யப்பட்டார். அதுக்கு பின்னர் இன்னும் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இருவர்கள் கைது செய்யப்பட்டு உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட சம்பவம் அங்க மீளவும் மக்கள் ஒருங்கிணைவை அது தடுத்திருந்தது. அதாவது அங்க வந்தால் கைது செய்யப்படுவினம் என்ற ஒரு செய்தியை காவல்துறை நடவடிக்கையின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நேரத்தில் இவர் வந்து தன்னுடைய அதிசொகுசு கார்ல வந்தார். வந்து ரங்கி போட்டு அந்த சினிமா படத்துல கதாநாயகன் ஒருவருடைய வருகை எப்படி இருக்குமோ அதற்கு நிகராகத்தான் அவருடைய அந்த பிரவேசம் இருந்தது. அவர் வைத்தியசாலைகளை சடசடண்டு போனார். தனக்கு உரிமை இருக்கின்றார். அதாவது தான் இந்த நாட்டு இந்த பிரஜை, தான் இங்க வேலை செய்தனா எனக்கு எங்கேயும் போற உரிமை இருக்கு, நான் அந்த அடிப்படையில நான் வந்த கொண்டு உள்ளுக்கு போனார். உள்ளுக்கு போயிட்டு ஒவ்வொரு இடமா போயிட்டு எம்எஸ் இந்த வைத்திய அத்தியட்சகருடைய அறைக்குள்ள உள்ளுக்கு போய் இப்ப அவர் ரஜீவ் என்றவர் தான், டாக்டர் ரஜீவ் தான் இப்ப பதில் கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். இவர் கொழும்புக்கு போனா பிறகு பதில் கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். அங்க உள்ளுக்கு போனவர் உள்ளுக்கு போயிட்டு நீரெழும்பு, நீ யார், இது என்னுடைய கதிரை, இது என்னுடைய இடம், நீர் என்னதுல இருப்பீர், அங்க உங்களுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டரை காட்டும், இந்த மாதிரி தான் அவரோட பிஹேவியர் இருந்தது. இதே ஒரு அதிகார தொனியில இப்ப இவரும் ஒரு வைத்திய அத்தியட்ச அதிகாரி, ஏற்கனவே நாங்கள் கூறி இவர் இப்போது வர பதில் வைத்திய அத்தியட்சகரை தவிர சாவச்சேரி வைத்தியசாலைக்கு நிரந்தரமாக நியமிக்கப்பட்ட அத்தியட்சகர் கிடையாது. இவர் ஒரு பதிலாக இப்போது நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதே போன்றால் அவரும் ஒரு அந்த தர நிலையில ஒரு ஆள் கூட படிச்சிருக்கார், குறைய படிச்சிருக்கார் என்பதற்கு அப்பால அந்த வைத்தியசாலைக்குரிய பொறுப்பு வாய்ந்த அதிகாரியாக செயல்படுகின்ற மட்டத்துல 2 பேருமே ஒரே நிலையில இருக்கிறார்கள். ஆக இப்போது இவர் வெளியேறி போயிருக்க அவர் கடமையை பொறுப்பேற்றவர். அப்ப கடமையை பொறுப்பேற்ற அவர் இருக்க இவர் வந்து அவரை வந்து மிஸ்டர் எழும்பும், எங்க அப்பாயின்மெண்ட் லெட்டரை காட்டும், நீ யார், இது என்னுடைய இடம், இப்போ கூட நான் தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எம்எஸ், என்ன நான் தான் இந்த இடம், நீர் மரியாதையா வெளியில போனீர், இடம் உனக்கு நல்லது, இது என்னுடைய இடம், இல்லாடி இதுல இருக்கிற உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை என்ற உடனே அவர் உடனே பதில் கடமையாற்ற ரஜீவ் வந்து தன்னுடைய கடிதத்தை எடுத்து காட்ட வேற உண்மை என்னது கேள்வி சொன்ன அவரோட கதைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, இல்லை எனக்கு மினிஸ்ட்ரியில் அந்த கடிதம் வந்தேன். அப்பயே சொல்றாரு, இந்த கடிதத்தை நான் நம்ப மாட்டேன், இந்த கடிதமே போலியா தயாரிக்கப்பட்டிருக்குது. அப்ப எப்படி நீ கடிதத்தை கேட்கிற, கடிதத்தை கொடுத்தோட அதுவும் மத்திய சுகாதார அமைச்சில் இருந்து வந்த கடிதம், இந்த கடிதம் பொய்யானது, இது நான் அங்க போனான், அங்க போயிட்டு அங்க ரெக்கார்ட்ல பார்த்தேன் ஒரு கடிதம் ஒன்று எழுதினா அந்த கடிதத்துல வந்து அங்க அந்த இது பதிவேட்டுல வந்து இந்த கடிதத்தின பிரதி எதுவுமே இருக்கே, இது சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்ட கடிதம். அப்ப சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்ட கடிதத்தை கொண்டு ஒரு கிழமை ஒரு அரச வைத்தியசாலை ஒருவர் நடத்துறாருன்றா நம்பக்கூடிய கதையோ? அப்ப இவர் சொல்றார் அவருக்கு இது நான் நம்பலாதுன்னு போய் அந்த கதிரையில வந்து காலுக்கு மேல காலை போட்டு கொண்டு இவர் வந்து பக்கத்துல அந்த விருந்தினர் இருக்கிறதுக்கு அமைக்கப்பட்ட அந்த ஒரு இருக்கையில வந்து டாக்டர் ரஜீவ் அவர்கள் வந்து இருந்து கொண்டு உடனே அந்த சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரிக்கு அவர் தொலைபேசியில் அழைப்பு எடுக்கிறார்.
அழைப்படுத்து கதைச்சு போட்டு அவர் இங்கிலீஷ்ல வந்து அவர் விளங்கப்படுத்தார். இங்க டாக்டர் அர்ஜுனா வந்திருக்காரு, இப்படி எல்லாம் நிலைமைகள் இருக்குன்றதை அவர் வெளிப்படுத்தல. உடனடியாக அவையல் வந்து சொல்லினா, நீங்கள் வேணுமென்றால் இவர் அர்ஜுனாட்ட கதைக்க கொடுக்க அவர் சொல்றார் ஸ்பீக்கர்ல போடட்டாம், ஸ்பீக்கர்ல போட்டுட்டு போனை இதில் வைக்க சொல்லி. அப்ப உடனே அவர் டாக்டர் ரஜீவ் வந்து சொல்றார், இப்படி டாக்டர் அர்ஜுனா வந்து கேட்கிறார், இங்க மீடியா எல்லாம் இருக்குது, ஸ்பீக்கர்ல போட சொல்றாரு. நாங்க ஸ்பீக்கர்ல போட்டுட்டு கொடுக்கட்டோண்டு அவர் கேட்கிறார். என்றால் அவர்கிட்ட உயர் அதிகாரியின் அனுமதி இல்லாமல் ஸ்பீக்கர்ல போட்டு அந்த விஷயத்தை வந்து வெளிப்படுத்த இயலாது. அவை அந்த ஒரு இதுக்காக அவர் அந்த தகவலை வந்து வெளிப்படுத்தேக்க அவர் ஓமண்டு சொல்லி ஸ்பீக்கர்ல போட்டோன்னு 2-3 வார்த்தை தான் கதைக்கிறார். இப்ப ஒரு உயர் அதிகாரிகள் அங்க இருக்கப்ப அப்ப இவரை யார் இயக்குறது? இப்ப இங்க வந்து ஒரு அரசாங்கத்தின் ஒரு கவர்மெண்ட் செக்டர், அந்த செக்டருக்குள்ள இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலோட ஒரு உயர் அதிகாரியா வந்து டாக்டர் ரஜீவ் இருக்கிறார். ஒரு கிழமையா வந்து அவர் அரசாங்கம் அவரை அனுமதிச்சிருக்காங்க செயல்படுறதுக்கு. அப்படி இருக்க நீ யார், நீ எழும்பு, உன்னுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டராங்க, உன்னை யார் என்னது உன்னோட கடிதம் போலியான கடிதம் சொல்லி இவர் பிரச்சனையை கிளப்பி போட்டு, சரி உயர் அதிகாரி இவர் அங்க சம்பந்தப்பட்ட ஆளுக்கு தொலைபேசி அழைப்பு கொடுத்து அவங்களோட கூட மரியாதையை கதைக்கிற நிலைமை இல்லை. உங்களோட எல்லாம் விலகு கதை இல்லை, நான் கதை கொண்டு இடத்துல கதைக்கிறேன், நான் அங்கே எல்லாம் மினிஸ்ட்ரியில கதைச்சு போட்டு தான் வந்தேன், நான் யாருன்றதை காட்டுறேன்ற மாதிரி சொல்லி போட்டு இவர் அந்த உரையாடலையே தவிர்க்கிறார். அப்ப இந்த உரையாடல் நடந்து கொண்டு கேட்க உடனே போலீஸ் பெரிய உயர் அதிகாரி ஒரு ஆள் அங்க வந்து அவரும் ப்ளீஸ் டாக்டர் சம் டோல் காஸ்ட் அவர் கேட்க உங்களோட எல்லாம் கதைக்கல. உடனே சிங்களத்துல வந்து அவர் பேசுறார், உங்களோட எல்லாம் கதைக்கல, நான் பார்க்க வேண்டிய இடத்துல பாக்குறேன்ற மாதிரி அவர் தெனாவட்டா கதைச்சு போட்டு போக திருப்பி வந்து அந்த போலீஸ் உயர் அதிகாரி நீங்க வாங்க உங்களோட சில விஷயம் கதைக்கணும்ன்ற உடனே இவர் பம்மி கொண்டு அறைக்குள்ள போறார். பம்மி கொண்டு அறைக்க போனவர் வெளியில வந்து வாழை சுருட்டி கொண்டு வாரார். வாழை சுருட்டி கொண்டு வந்து ஆளை வெளியில போலீஸ் வந்து வெளியில அனுப்பிட்டு, அப்ப வெளியில வந்தோன்னு சொல்றார், இப்ப போவேக்கு என்ன சொல்லி கொண்டு போறார், நான் வந்து எனக்கு உரிமை இருக்குது, நான் எங்கேயும் பெறுவேன், இது எந்த ஹாஸ்பிட்டல், நான் தான் இப்போ எம்எஸ், இங்க வார உரிமை எனக்கு இருக்கு, ஒருத்தர் வந்து தடுக்கலாதுண்டு. அவரை போய் நின்று கொண்டு நீ யார் எலும்பு, இது எந்த சீட்டு, நான் தான் இருப்பேன், உனக்கு இதுல இருக்கிற கருகதை இல்லை, நானா பிடிச்சி வெளியில அனுப்புறதுக்கு முன்னுக்கு நீ வெளியில போன்னு சொல்லி கதைச்சு போட்டு போலீஸால வெளியேற்றப்பட்ட அப்புறம் வெளியில வந்து சொல்ற, நான் வந்து டாக்டர் ரஜீவை வந்து மாணவங்க படுத்தணுமெண்டோ இல்லை இங்க இருந்து வெளியில அனுப்பணுமன்றதுக்காகவும் நான் இங்க வரையில, நான் ஒரு கிழமை லீவ் லெட்டர் கொடுத்துட்டு போனேன், அந்த லீவ் லெட்டர் முடிஞ்சுது, அதால நான் இன்றைக்கு கடமையை பொறுப்பேற்க அது சம்பந்தமான ஆவணங்களை கையெழுத்துறதுக்கு நான் வந்தேன். மற்றபடி எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நாளைக்கு வந்து கொழும்புல இருந்து உயர் அதிகாரிகள் வாரண்டு எனக்கு வாக்குறுதி அளிச்சிருக்கணும், அவியல் வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான முடிவு கிடைக்கும் என்று சொல்லி போட்டு வெளியேறி போறார். அப்ப இவர் வந்து விடுமுறை கடிதம் கொடுத்துட்டு போனவர் அந்த விடுமுறையை நீடிக்கிறதுக்கு இல்லை அது சம்பந்தமான ஆவணங்கள்ல கையெழுத்துறதுக்கு வந்திருந்தா அதுக்குரிய ஒரு வழிமுறையில கையாண்டிருக்கலாம். ஒரு உண்மையில பல நூற்றுக்கணக்கான மக்கள் அங்க வைத்தியசாலையில வந்து வைத்திய சிகிச்சை பெறுறதுக்காக அங்க இருக்கிறோம். அப்ப இவர் இவ்வளவு நாளும் பெரிய சவுடால் அடிச்சு வந்தோம், நான் ஒரு 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 பேஷண்டை நான் சாக விடையில, நான் சாக விடாம காப்பாத்தினான், தான் தனி ஒரு ஆளா இருந்து கொண்டு டாக்டர்கிட்ட கடமையை ஆக்களை காப்பாத்துறது தான். இதை பெருமையா சொல்ல முடியுமோ? இன்றைக்கு அப்படி சொல்லி போட்டு இன்றைக்கு அங்க மருத்துவமனையில இருந்த ஒரு நூற்றுக்கணக்கான நோயாளிகளுக்கு பீதி ஏற்படுத்துற மாதிரியும் அவியல ஒரு அமைதியின்மை ஏற்படுத்துற மாதிரி இவர் உள்ளுக்கு பூந்து இப்படியா செயல்பட்ட விதம் எல்லாம் இவர் ஒரு 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 மருத்துவருக்குரிய இல்லையா ஒரு மருத்துவ நிர்வாகியாக அந்த ஒரு வைத்தியசாலைய பொறுப்பான ஒரு அதிகாரி என்றதுக்கு இவர் இந்த வித தகுதியும் உள்ளாளா வந்து இந்த நடவடிக்கைகள் காட்ட இல்லை. ஏற்கனவே அவற்ற நடவடிக்கைகள் வந்து ஒரு ஆர்வக்குளார்த்தனமா ஒரு மனநோயாளிக்கு நிகராகத்தான் அவருடைய செயல்பாடு இருக்கு. இன்றைக்கு பார்க்க இந்தியா நிகழ்வுகளை பார்க்க வந்து ஒரு நிச்சயமாக இவருக்கு பின்னால ஒரு பெரிய நிகழ்ச்சி நிரல் இருக்குன்றது அப்பட்டமா தெரியுதுன்னா, சிஸ்டம் ஒன்றை வந்து நாங்க மாத்தணும், சிஸ்டமே ஊழல் படிஞ்சிருக்கு, ஆனா அதை வந்து இப்படி ரோட்ல பைத்தியகணக்கணக்கா நின்று கொண்டு எல்லாரும் குற்றவாளி எல்லாரும் ஊழல் செய்கிறாங்கன்னு சொல்லி கொண்டு நிற்கிறாலே எதையுமே மாத்தலாது. இப்ப இன்றைக்கு என்ன நடக்குது, மத்திய அரசாங்கம் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ற நிலைமையை தான் இவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த நிலைமையில வந்து இன்றைக்கு இவர் செய்த இந்த சண்டித்தனம், இந்த ஆஸ்பத்திரிக்கு பூந்து இவர் செய்த சண்டித்தனம் இவர்ல இருந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதையையும் இல்லாமல் செய்கிறாதான் இருக்கு. ஒன்று இவர் வந்து என்ன செய்திருக்கணும், இப்ப இவர் இந்த இடத்துல இருக்க வந்து இவருக்கு பதிலா இன்னொரு ஆள் வந்து இப்படி ஒரு நடவடிக்கையில ஈடுபட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும்?
ஒரு நிச்சயமா புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்கள் ஒரு நிர்வாக ரீதியான அணுகுமுறைகளையும் அந்த அதிகாரிகள் அவைகளுக்கு வழங்குகிற அந்த மதிப்பு அந்த விடயங்களையும் அறிந்தவர்கள். நிச்சயமாக இந்த டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய இந்த காணொலிகள் சமூக வலைத்தளங்கள்ல இந்த இதான் இப்ப யூடியூப்ல அது ஒரு மனநோயாக டாக்டர் அர்ச்சுனாவுக்கு மட்டுமல்ல, இதை காவிக்கொண்டு திரிகிற இந்த வலையொலிக்காரருக்கும் உண்மையில நான் ஒரு ஒரு அந்த மனநோயின் பிரதிபலிப்பாகத்தான் பார்க்கிறேன். சமூகத்துக்கு நாங்கள் எதை சொல்லணும், என்ன செய்தியை சொல்லணும், ஒரு விஷயத்துக்கு பின்னால இப்படியே ஜே போட்டுக்கொண்டு அதை ஊக்குவிக்கிற மாதிரியான விடயங்களை செய்கிறதுல எந்தவித அர்த்தமும் இல்லை. அப்படியான பதிவுகள் வரும். ஆனா ஒரு தடவை நீங்கள் அதை பார்க்கணும் என்றால் பாருங்க, அவர் நான் சொன்ன விஷயம் எவ்வளவு தூரம் உண்மை என்று சொல்லி. சாவச்சேரி வைத்தியசாலையில இன்றைக்கு நடந்த விஷயம் ஒரு அருவருக்கத்தக்க விடயமாகத்தான் அந்த விடயம் அமைஞ்சிருக்கு. அதோட ஒரு ஒரு வைத்திய அத்தியட்சகராக ஒரு பொறுப்பு வாய்ந்த நிலைமையில இருக்க வேண்டிய டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் ஒரு சண்டித்தனமாக ஒரு திரைப்பட கதாநாயகனை போன்று அவர் நடந்த விதங்கள் அவரை சுற்றி இருந்த பல சந்தேகங்களை மேலும் வலுப்படுத்துவதாகத்தான் அமைந்திருக்கின்றது. குழம்பி போயிருக்கின்ற ஒரு பக்குவர் போல் தெரிகின்றது. அவர் குழம்புவது போல் நடிக்கிறாரா அல்லது உண்மையிலே குழம்பித்தான் போனாரோ எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் கூறுவது உண்மை ராமேந்திரன். மாநகர சபை, மாகாண சபை, பாடசாலைகள், இப்பொழுது வைத்தியசாலை, இவையெல்லாமே மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு போக போகின்றது. அதற்கான ஒரு திட்டமாக கூட இது இருக்கலாம். இனி அது மட்டுமில்லாமல் பொது வேட்பாளர் தொடர்பாக அதிகமாக பேசப்படுகின்ற பொழுது இவை எல்லாவற்றையுமே திசை திருப்பதற்கும் இது ஒரு நாடகமாக கூட இருக்கலாம். இவர்கள் எல்லோரும் ஒன்று மட்டும் எங்களுடைய இருக்கின்ற ஒரு கொஞ்சம் குறைபாடு என்னவென்றால், உடனடியாக யாராவது வீரவசனங்கள் பேசிவிட்டால் உடனே அவர்களை கதாநாயகர்களாக பார்க்கின்ற தன்மை இருக்கின்றது. மருத்துவர் என்று சொல்லும் பொழுது, ஒரு பக்குவர் என்று சொல்லும் பொழுது பக்குவமாக கையாள வேண்டும். நோயாளியை எவ்வாறு பக்குவமாக கையாள வேண்டும் என்ற அந்த ஒரு வழிமுறை இருக்கின்றது. அப்படித்தான் ஒரு சமூகத்தில் நீங்கள் பேசும் பொழுது. ஆனால் இவர் நீங்கள் கூறுவது போல் இவருக்கு இப்போ சில இந்த மருத்துவத்துறையிலிருந்து அவர் விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும், அல்லது அவர் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல, மூன்றாவது நடிகராக போவதற்கான கூட வாய்ப்புகள் இருக்கின்றதான் நீங்கள் கூறுவதை பார்க்கும் பொழுது அவற்றை நாங்களும் ஊகித்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக இந்த போலித்தனமான விடயங்களுக்கு ஏமாந்து போகாமல் அந்த அர்ப்பணிப்புகள், தியாகங்களை கொச்சப்படுத்தாத வகையில் சரியான பாதையில் எங்களுடைய மக்கள் பயணிக்க வேண்டும், இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் இங்கே இன்று தொடர்ச்சியாக உயிரோடைய உறவுகளுக்கு இதை தெளிவாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறுகிறேன் ராமேந்திரன். நிச்சயமான இது ஒரு அவருடைய பல சந்தேகங்கள் எங்களை போன்று இதை ஒரு சமூக கண்ணோட்டத்தோடு பார்ப்பவர்களுடைய பல ஐயப்பாடுகள் எழுந்திருந்தது. அந்த ஐயப்பாடுகளை எல்லாம் ஒரு வலுப்படுத்தக்கூடிய வகையில் தான் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைய தினமும் கொழும்பிலிருந்து சுகாதார அமைச்சிலிருந்து உயர் அதிகாரிகள் வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாராளுமன்றத்தில் இந்த விடயங்கள் பேசுவதற்கு தன்னை அழைத்ததாக எல்லாம் தெரிவித்திருந்தார். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் அங்கே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கூட இவரை சந்திப்பதற்கு இருப்பதாக கூட நேற்றைய தினம் செய்திகள் வெளிவந்திருந்தது. ஆனால் இதுவரை அப்படியான நிகழ்வுகள் எதுவுமே நடைபெற்றாக தெரியவில்லை. இதெல்லாம் ஒரு பரபரப்புக்காக இந்த விடயங்கள் கிளப்பி விடப்பட்டதா இல்லை உண்மையிலே அப்படியான ஒரு விடயங்கள் நிகழ்ச்சி நிரல் இருக்கின்றதா என்று தெரியவில்லை. இதுவாக இருந்தாலும் நாளைய தினம் இந்த கொழும்பிலிருந்து வருகின்ற அதிகாரிகள் இது என்ன விதமான நடவடிக்கை எடுக்க போகின்றார்கள். ஏன்னால் இவர் கூறியதை போன்று இவர் கடந்த வாரம் இந்த பிரச்சனைகளை கிளப்பியதற்கு பிற்பாடு வைத்தியசாலை முற்றாக முடங்கியது வைத்தியர்களுடைய பணிப்புறக்கணிப்பு காரணமாக. இன்று அவர் சென்றதற்கு பிற்பாடு இன்று வைத்தியசாலை சுமூகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பல நூற்றுக்கணக்கான நோயாளர்கள் அங்கே சென்று தங்களுக்கான சிகிச்சைகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இவருடைய மீள் வருகை மீளவும் இந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து இவர் கூறுகின்றார், மக்கள் ஒருவரை நான் சாக விடாமல் காப்பாற்றியிருந்தால் இவருடைய வருகையும் இவருடைய ஒரு குழப்பமான சூழ்நிலைகளும் மீளவும் அந்த வைத்தியசாலையை ஸ்தம்பிக்க வைக்கின்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் இருக்கின்றது. அங்கே இருந்து கொண்டு அந்த விடயங்களை சரி செய்வதற்கு என்ன விதமான நடவடிக்கைகளை சாத்தியங்கள் இருக்கின்றது. இவர் நிச்சயமாக இவர் அங்கே சரியான ஒரு நிலையில இருந்து சரியான அணுகுமுறையில இந்த விடயங்களை கையாண்டிருந்தால் பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் இவருக்கு ஆதரவாக இருக்கின்ற போது இவரியாக குழம்பிய குட்டையில மீன் பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நேர்மையாக ஒரு நிர்வாகத்தில் உயர் அதிகாரியாக இருந்து கொண்டு அந்த விடயங்களை மக்கள் ஆதரவோடு அதை நிச்சயமாக நிறைவேற்றி இருக்க முடியும். ஆனால் இவர் அதை கடந்து இவருடைய நிகழ்ச்சி நிரல் ஒரு பெரும்பாலும் இவர் சுரேன் ராகவன், ஜீவன் தியாகராயா வரிசையிலே இவரும் அரசாங்கத்தினுடைய ஒரு பினாமி ஒரு முகவராக அரசியலிலே களமிறக்கப்படலாம். இல்லை எதிர்வருங்காலங்களில் தேசிய பட்டியல் ஊடாகவோ இல்லை ஆளுநராக, இப்போது வடமாகாண ஆளுநராக கூட அவர் ஒரு பொருத்தமற்ற நிலைமையில் இல்லை அவர் எப்போது அவருடைய பதவி பறிக்கப்படும் என்ற நிலைமையில் தான் இருக்கின்றால் அவரால் ஒரு சிறந்த முறையிலே செயல்பட முடியாத நிலைமை இருக்கின்ற ஒருவேளை டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் வடமாகாணத்துடைய ஆளுநராக கொண்டு வரப்பட்டால் கூட
ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. நடைபெறுகின்ற நிகழ்வுகளை வைத்து பார்க்கின்ற போது அப்படித்தான் தோன்றுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். நடைபெறுகின்ற நிகழ்வுகளையும் அதனுடைய பின்னணிகளையும் நிச்சயமாக எங்களுடைய உறவுகளுக்கு நாங்கள் நேர்மையாக நிதர்சனத்தின் பதிவுகளாக கொண்டு வருவோம். வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பு. நன்றி. வணக்கம் ராமேந்திரன். நன்றி இரா. உங்களுக்கு விடை தருவதற்கு முன்னதாக நாங்கள் இப்பொழுது உரையாடி கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு சுடச்சுட ஒரு செய்தி வந்திருக்கின்றது. இந்த பக்குவர் தொடர்பாக அவர்களுடைய திட்டத்தின் ஒரு நிலைமை வெளியில் வந்திருக்கின்றது போல் தெரிகின்றது. என்ன என்றதை எங்களுடைய உறவுகளுக்கு நேரடியாக கூறுங்கள் நீங்கள். நிச்சயமாக டாக்டர் அர்ச்சுனாவினுடைய விடயம் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே அதனுடைய பின்னணி வேறு விதமாக இருக்கலாம். உண்மையிலே ஒரு சுகாதாரத்துறை முறைகேடுகளை ஊழல்களை அம்பலப்படுத்துவது மட்டும்தான் அவருடைய நோக்கமாக இருக்காது என்பதை ஆணித்தரமாக கூறியிருந்தோம். என அவருடைய அணுகுமுறை என்பது அவ்வாறு இருக்கவில்லை. ஒரு குறிப்பாக சாவச்சேரி வைத்தியசாலையில் நடைபெறுகின்ற முறைகேடுகளை சரி செய்ய வேண்டுமாக இருந்தால் கூட அவர் அதுக்குள் இருந்து கொண்டு அத்தியட்சகராக இருந்து கொண்டே அதை செய்திருக்க வேண்டும். இல்லை, யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற சுகாதாரத்துறையில் இருக்கின்ற முறைகேடுகளை அந்த மருத்துவ மாஃபியாக்களிடமிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக அவர் போராடுவதாக கூறுவது உண்மையாக இருந்தால் அதற்கு அவர் முதலிலே சாவச்சேரியிலே தன்னை நிலப்படுத்தி இருக்க வேண்டும். அதோடு இணைந்ததாக ஏனைய யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற ஏனைய வைத்தியத்துறை சார்ந்து இந்த மருத்துவ மாஃபியாவுக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கின்ற ஒட்டுமொத்த மருத்துவர்களும் அவ்வாறான மருத்துவ மாஃபியாவுக்குள் அங்கத்தவர்களாக இணைக்கப்படவில்லை. அதற்கு எதிராகவும் மக்களுக்காக ஒரு நேசிப்போடு சேவை செய்யக்கூடிய பல மருத்துவர்கள் இருக்கின்றார்கள். அப்படியான மருத்துவர்களை இணைத்து கொண்டு இந்த மருத்துவ மாஃபியாவுக்கு எதிராக அவர் களமாடி இருக்க முடியும். ஆனால் அதை விட்டு குளவி கூட்டு கல்லறிவதை போன்று அவர் செய்த வேலை அவருடைய பின்னணி தொடர்பாக ஐயப்பாட்டை எழுப்பியிருந்தது. அது மாத்திரமல்ல, தலைவர் தொடர்பாகவும் போராட்டம் தொடர்பாகவும் மாவீரர் தொடர்பாக அவர் கூறிய விடயங்கள், அதற்கு எதிராக அவர் கூறிய விடயங்கள் எல்லாமே அவர் எல்லை மீறி ஒரு மருத்துவர் என்ற எல்லையை கடந்து அவருக்கு அந்த கட்டத்தை சுதந்திரத்தை யார் வழங்கியது? அப்ப அந்த சுதந்திரம் வழங்கியவருடைய பின்னணி அவரை ஒரு தமிழர்களுடைய ஒரு தனிப்பெரும் தலைவனாகவும் ஒரு திடீர் கதாநாயகனாகவும் திடீர் புரட்சியாளனாகவும் தமிழர்கள் மத்தியில் அவரை நிலைநிறுத்துவதுதான் இந்த பின்னணியின் நோக்கமாக இருந்தது. இன்று தவளையின் தன்பாயாலை கெடும் என்பதை போல மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் இன்றைய தினம் அந்த சாவச்சேரி வைத்தியசாலைக்கு வந்து போலீசாருடைய தலையீட்டின் மூலம் அவர் வெளியேற்றப்பட்ட பிற்பாடு தன்னுடைய அடுத்த கட்ட திட்டம் தொடர்பாக அவர் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். ஏற்கனவே அவர் தன்னுடைய அந்த செல்ஃபி பதிவுகள், அந்த வீடியோ பதிவுகளை அவர் வெளியிட்டுத்தான் அவர் அந்த புரட்சி ஒன்றை ஏற்படுத்துவதாக காட்டியிருந்தார். இப்போது அந்த அவர் வெளியிட்ட பதிவிலேயே அவருடைய அந்த திட்டங்கள் இப்போது அம்பலமாகி இருக்கின்றார். அதில் அவர் கூறியிருக்கின்றார், தன்னோடு இப்போது யாழ்ப்பாணத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றார்களாம். நாங்கள் ஏற்கனவே சற்று முன்னர் குறிப்பிட்டதை போன்று நாளைய தினம் கொழும்பிலிருந்து சுகாதாரத்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் கொண்ட குழுவினர் இங்கே வருகை தர இருக்கின்றார்கள். அப்போது அப்படி வருகை தருகின்றவர்கள் தனக்கு இப்போது தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு தனக்கு தெரியப்படுத்தினார்கள், வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இந்த மாகாண சபையினுடைய லைன்மென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாகாண அதிகாரத்துக்கு கீழ் வருகின்ற வைத்தியசாலைகளை கடந்து ஏனைய வைத்தியசாலைகளை தரமுயர்த்துவது தொடர்பாகவும் அந்த வைத்தியசாலைகளிலே இருக்கின்ற குறைபாடுகளை கண்டறிந்து அவற்றை மேம்படுத்துவது தொடர்பான திட்டத்துக்கு இவரை திட்ட இயக்குனராக அறிவிக்க அவர்கள் தீர்மானித்திருப்பதாக. இது இப்போது தீர்மானிக்கவில்லை. அவர்கள் இன்று கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் புறப்படுகின்ற போது தீர்மானிக்கப்பட்ட விடயம் அல்ல. ஆபரேஷன் டாக்டர் அர்ச்சுனா திட்டமிடப்படுகின்ற போதே இந்த திரைக்கதை வசனங்கள் எழுதப்பட்டு விட்டது. இப்போது அதனுடைய இறுதி அந்த நாடகத்தினுடைய இறுதி அத்தியாயம் அரங்கேற்றப்பட இருக்கின்றது. அதை இப்போது இவர் அந்த தவளையின் தன்வாயால் கெடும் என்பதை போன்று இவரே அதை இப்போது அம்பலப்படுத்தி இருக்கின்றார். அதாவது புலம்பெயர் தமிழர்களை வடக்கு கிழக்கிலே முதலீடு செய்ய வைப்பதற்கான ஒரு திட்டமாகத்தான் இது இப்போது டாக்டர் அர்ச்சுனாவினால் தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதாவது வைத்தியசாலைகளை மக்கள் பங்கேற்போடு ஒரு பப்ளிக் பார்ட்டிசிபேட்டனோடு இந்த மருத்துவமனைகளை அபிவிருத்தி செய்வதற்கான திட்டம் ஒன்றை இப்ப இலங்கை அரசாங்கத்தினுடைய இந்த சுகாதாரத்துறை அவர் முடிவெடுத்திருக்கின்றார்கள். அதை உத்தியோகபூர்வமாக நாளை அறிவிக்க இருக்கின்றார்கள். அதாவது இப்படி இந்த வைத்தியசாலைகளை மேம்படுத்துகின்ற திட்டத்திலே பொதுமக்களை தன்னார்வ கொடையாளர்களை இணைக்கின்ற ஒரு விசேட வேலை திட்டம் ஒன்றை அமைச்சரவை அனுமதியின் ஊடாக இவர்கள் அதை வெளிப்படுத்த இருக்கின்றார்கள். அந்த திட்டத்திற்கு வடக்கு கிழக்கு இணைந்த இந்த திட்டத்துக்கான திட்ட இணைப்பாளராக டாக்டர் அர்ச்சுனாவை அவர்கள் நியமிக்க இருக்கின்றார்கள். இந்த தகவலை எனக்கு தெரிய இவர் அந்த ஆர்வ கோளாறுத்தனமாக இவர் தன்னுடைய அதாவது அவர் சொன்ன அந்த வெடிச்சிரிப்போடு சிரிப்பார்,
அந்த வீடியோ உள்ள வரையக்க வந்து ஒரு வெடிச்சிரிப்பு சிரிப்பார். அவர் உண்மையில அந்த ஒரு மனநோயாளி இந்த நிலைமையை வெளிப்படுத்துற மாதிரி. இப்ப அவருக்கு அந்த ஒரு சொன்னேன் நான் ஆரம்பத்தில இருந்தே நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க, நல்லது நடக்கும், நல்லது நடக்கும்னு சொன்னது இப்ப இப்ப எனக்கு வந்த தொலைபேசி அழைப்புல வந்து தனக்கு அது வெளிவந்திருக்குன்னு சொல்லி அவர் சொல்லி போட்டு ஒரு ஆனா இதுல ஒரு சிரிப்பு அவர் அந்த சிரிப்பை தவற விட்டுட்டார் என்றால் அவருக்கு கணக்க மண்டை ஓடிக்கொண்டிருக்கு போல கிடக்கு. இதுல நாங்கள் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களுக்கு தெரியும் இலங்கை அரசாங்கம் இந்த பொருளாதார நெருக்கடியால பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு புலம்பெயர்ந்த முதலீடுகளை இலங்கைக்குள்ள கொண்டு வர்றதுக்கு பல முயற்சிகளை எடுத்தது. அது சுமந்திரன் போன்றவர்களை பயன்படுத்தி அங்கே இருக்கின்ற அவேந்த ஆதரவாளர்கள் இந்த இப்ப வந்து இமாலய பிரகடனம் என்று செய்துவிட்டு போனாக்கள் உள்ளிட்ட சில தரப்பினரை கொண்டு வந்து புலம்பெயர் தமிழர்களை முதலிட வைக்கிறதுக்கு எத்தனையோ முயற்சிகள் எடுத்தவியல் ஒரு எத்தனையோ சுமந்திரன் ஊடாக போலியான வாக்குறுதிகள் எல்லாம் வழங்கப்பட்டது. ஆனா அதையும் தாண்டி புலம்பெயர் தமிழர்கள் இங்க முதலீடு செய்யறதுக்கு முன்வர இல்லை. அமெரிக்கா உள்ளிட்ட ஐக்கிய நாடுகள் சபைகளாலையும் வேண்டுகோளை விட்டு பார்த்தவையில் இலங்கை பொருளாதார ரீதியாக இலங்கையை மீட்டெடுக்கணும். அதுல புலம்பெயர் தமிழர்களோட பங்கு மிக கணிசமாக இருக்குது. புலம்பெயர் தமிழர்கள் தங்களுடைய முதலீட்டை வந்து இலங்கையில செய்யறதன் ஊடாக இலங்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த முடியும் என்ற ஒரு ஒரு ஆலோசனையும் அமெரிக்கா போன்ற உயர் அதிகாரிகளும் ஐக்கிய நாடுகள் சபை போன்ற தரப்புகளால கூட புலம்பெயர் தமிழர்களுக்கு கொக்கி போட்டு பார்த்தவையில். ஆனா எதுக்குமே கைகூட இல்லை. இப்ப இந்த ஆபரேஷன் அர்ச்சுனான்ற திட்டத்தை வந்து இவியல் அரங்கேற்றதுனால இப்ப ஒட்டுமொத்தமாக புலம்பெயர் தமிழர்கள் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அவர்கிட்ட விசிலடிச்சான் குஞ்சுகளாக அவருக்கு வாட்ஸ்அப் குழுக்களை ஆரம்பிச்சு டாக்டர் அர்ச்சுனா ஆதரவு குழுமம்னு சொல்லி ஆரம்பிச்சு அவருக்கு பெரிய படம் எல்லாம் போட்டு ரேங்க் எல்லாம் கொடுத்து அவரை தலையிலுக்கு வச்சு கொண்டாடுறாக்கள் ஊடாக இப்ப அவரை ஒரு புரட்சியாளராக கொண்டு வந்து இவர் ஒரு நம்பகத்தகுந்த ஆள். ஆக இவருக்குள்ளால நாங்கள் நிதியை கொடுக்கலாம் என்ற ஒரு பிம்பத்தை இவியல் கட்டி எழுப்ப பார்க்கலாம். இது கூட கைவிடும் என்று நான் நினைக்கல. என்னடா புலம்பெயர் தமிழர்கள் அவ்வளவு ஏமாளிகளா இருக்க மாட்டினோம். ஏன்னால் இந்த வடக்கு கிழக்குல பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கிற அதிகாரங்கள் மாகாணத்தில் இருந்த பெரும்பாலான அதிகாரங்கள் மத்திய அரசாங்கம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கபலீகரம் செய்துட்டது. இந்த இருக்கிற கொஞ்ச நஞ்ச அதிகாரத்தையும் பிடுங்கிறதுக்கு அவங்க ஏற்கனவே திட்டம் போட்டுட்டாங்க. அப்படி இருக்க இங்க நாங்க கொடுக்குற காசுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? இப்ப இன்றைக்கு புலம்பெயர் தமிழர்களோட இப்ப ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சுனாமி இருக்கேங்க சுனாமி நிதியம் என்று சொல்லி ஒன்றுக்களால வந்து இத்தாலி அரசாங்கம் நினைக்கிறது அவங்க நேரடியாகவே அந்த இதுக்குள்ளால வந்து தமிழர் தாயக பிரதேசத்துல சுனாமியால பாதிக்கப்பட்ட இடங்களை அபிவிருத்தி செய்யறதுக்குன்னு சொல்லி அவங்க நிதியை அனுப்ப அதை சந்திரிகா அம்மையார் அங்க வந்து சுனாமி நிதியத்துல வந்து அந்த காசை ஆட்டையை போட்டு அது தென்னிலங்கையில அவியல் பயன்படுத்தினது இன்று வரை அது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விவகாரமா இருக்குது. ஆக இது நேர டாக்டர் அர்ஜுன் அவர் சொல்றாரு தான் பேஸ்புக்ல கணக்கு போடுவேன் எந்தெந்த யார் யார் எனக்கு ஒரு சதம் தந்தாலும் அதை தான் பேஸ்புக்ல கணக்கு போடுவேன். இவர்கிட்ட கணக்கு யாருக்கு இருக்கிறது? இந்த காசு என்ன டாக்டர் அர்ஜுன் அந்த அக்கௌண்ட்டுக்கு வரப்போகுது. இன்றைக்கு வடக்கு மாகாண சபையில முதலமைச்சராக இருந்த விக்னேஸ்வரன் அவர் முதலமைச்சர் நிதியம் மட்டும் ஆரம்பிக்கணும் கேட்டவர். அவர் ஒரு மாகாண சபை பொடி. அந்த மாகாண சபை விக்னேஸ்வரன் தனக்கு தனிய கேட்கல அந்த மாகாண சபை பொடிக்களால ஒரு நிதியத்தை ஆரம்பிச்சு புலம்பெயர் முதலீட்டை எடுத்து நாங்கள் வடக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்ய போறோம் என்று கேட்க அதுக்கு மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுக்கல. இன்றைக்கு டாக்டர் அர்ச்சுனாவை இணைப்பாளராக போட்டு இதை செய்ய போயினோம்னு சொன்னா இது நேரடியா மத்திய அரசுகளால வரப்போகுது. அப்ப மத்திய அரசுகளால வரையக்குள்ள இது ஆஸ்பத்திரியை டெவலப் பண்றதுக்கு பாவிக்கப்பட போதோ இல்ல இந்த பொருளாதார நெருக்கடி இந்திய அந்நிய செலவணி பிரச்சனையில இருந்து மீள்றதுக்கு அவையில் அதை பாவிக்க போயினோம் என்ன உத்தரவு அவ சொல்ல தனக்கு உத்தரவாதங்கள் மீறப்பட்டா தான் அந்த விடயங்கள் அம்பலப்படுத்தி போட்டு வெளியேறுவேன். இவர் வெளியேறி வந்து நடுத்தரவில் நிக்க ஒட்டுமொத்தமா புலம்பெயர் தமிழர்களுக்கு இவர் பொறுப்பு சொல்ல போறாரோ? சுமந்திரன் மாதிரி முட்டுச்சந்தில வந்து 4.5 வருஷம் அரசியலமைப்பு வரும் புதிய அரசியலமைப்புகளால தமிழ் மக்களுக்கு தீர்வு வரும்னு சொன்னவங்க 4.5 வருஷத்துல எங்களை ஏமாத்தி போட்டாங்கன்னு முட்டுச்சந்தில சுமந்திரன் சொன்ன மாதிரி நாளைக்கு அர்ச்சுனா வந்து சொல்ல போறார். அதான் நடக்க போகுது. அப்படி நடக்க நாங்களும் அவரோட சேர்ந்து முட்டுச்சந்தில நிக்கணுமோ? 75 கால வரலாறு இதைத்தான் எங்களுக்கு சொல்லுது. இலங்கையில வந்து தமிழ் மக்களுக்கு கையில அதிகாரம் இல்லாமல் நாங்கள் ஒரு சதத்தையும் இங்க முதலீடு செய்யலாது. நாளைக்கு இந்த வைத்தியசாலை எல்லாத்தையும் அபிவிருத்தி செய்து போட்டு ஏற்கனவே இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் நாங்கள் இதை தேசிய வைத்தியசாலையா சாவச்சேரி வைத்தியசாலையை மாத்தி காட்டுவேன். இப்ப இவரை வடக்கு கிழக்கு திட்ட இணைப்பாளரை போட்டு விட்டா இவர் என்ன செய்ய போறார்? எல்லா இதையும் வந்து டெவலப் பண்ணி போட்டு நாளைக்கு ஒரு சர்க்குலருக்களால அத்தனை வைத்தியசாலைகளையும் வந்து இந்த தேசிய பாடசாலைகள் ஆக்கின மாதிரி தேசிய வைத்தியசாலைகளை மாற்றி விட்டா என்ன நடக்கும்? அதிகாரம் முழுக்க மத்திய அரசின் கைக்கு போகுது. அப்ப எல்லாம் புலம்பெயர்ந்த முதலீட்டை கொண்டு வந்து எல்லா ஆஸ்பத்திரியும் டெவலப் பண்ணி போட்டு அவ்வளோத்தையும் மத்திய அரசின் கைக்கு எடுத்து விட்டா இந்த யார் பதில் சொல்றது? அவே இப்ப சில பேருக்கு யோசிக்க தோணும் அட எப்படி இருந்தாலும் வெங்கட ஊர் ஆஸ்பத்திரியை கட்டுறதால டெவலப் பண்றதால ஒரு நன்மை தானே எங்கட சனத்துக்கு தானே நல்லது நடக்க போகுது. அதிகாரம் எங்கள்கிட்ட இல்லாம நாங்க என்ன செய்ய போறோம்? இது
புலம்பெயர் தமிழர்கள் சிந்திக்கணும். இப்ப அவர் மெல்ல மெல்ல ஒரு மிக விரைவில் ஒரு 2 கிழமைக்குள்ள எல்லாமே அம்பலமாயிட்டுது. அப்போ முன்றைக்கும் இந்த வீடியோல சொல்றார், தான் இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக இதன்னதையும் வந்து வெட்டி ஒட்டி இவங்க போட்டு தன்றாங்கன்னு அவர் சொல்றாரு. இந்த தமிழ் பேசும் இப்ப சுமந்திரன் மாதிரி எல்லாம் சுத்துமாத்து பேர் வழியா தான் கிடக்குது. அதாவது முஸ்லிம் நண்பர்களும் எங்களுக்கு வேணும். ஏன்னா வடக்கு கிழக்கு இணைப்பாளரா போடுறார். அப்ப வடக்கு கிழக்கு இணைப்பாளரா போய் கிழக்கு மாகாணத்துல இருக்கிற முஸ்லிம்களின் நிர்வாகத்துக்குள்ள இருக்கிற வைத்தியசாலைகளை இவர் தலையீடு செய்ய வேண்டி வருமல்லோ. அப்ப இதான் இந்த காக்கா பிடிக்கிற வேலை என்றது. அந்த வேலையை இவர் செய்திருக்கிறார். அதுக்காக தான் அந்த முன்னோட்டமா வந்து இது இப்ப இன்றைக்கு வந்து டாக்டர் அர்ச்சுனா சொல்ற மாதிரி இன்றைக்கு தனக்கு போன் எடுத்து சொன்ன விஷயம் இல்லை. இதெல்லாம் ஏற்கனவே திரைக்கதை ஆபரேஷன் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு ஏற்கனவே திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதியாச்சு. அதனாலதான் அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் தெளிவா காய் நகர்த்தினவர். யாழ்ப்பாணத்திலிருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டது ஒரு பாரிய தவறு என்று சொல்லி முஸ்லிம்களின் நன்மதிப்பை அவர் பெற்றார். தன்னோட பணியாற்றுகின்ற இல்ல முஸ்லிம் வைத்தியர்களுடைய ஒரு அபிமானத்தை பெறுறதுக்காக இப்படி ஒரு ஒரு இந்த சந்தர்ப்பத்தை வந்து ஒரு விடுதலை புலிகள் அமைப்பு முஸ்லிம்களை வடக்கு மாநிலத்திலிருந்து வெளியேற்றியது பாரிய தவறான ஒரு விடயம் என்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லி அதை அவர் நிறைவேற்றுறார். அப்ப இவருக்கு இது முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. இப்ப அங்கே என்னன்னா டக்ளஸ் எல்லாம் சொல்றாருன்னு சொன்னா அவியலோட சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. அவையெல்லாம் இதுல பிரதான சூத்திரதாரியெல்லாம் நடமாட போயிடும். அப்ப இதெல்லாம் வந்து வலு கிளியரா தெரிஞ்சு கொண்டுதான். ஏன்னா அந்த இப்படியான விஷயங்கள் எல்லாம் சொன்னாதான் இவர் சொல்ற மாதிரி அந்த தமிழ் பேசும் சமூகமாக நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்வணும் என்ற விடயத்தை வந்து இவரால் கொண்டு செல்லலும். ஆகவே இப்போது பூனைக்குட்டி வெளியில வந்திருக்கு. டாக்டர் அர்ச்சுனா என்ற ஆபரேஷன் டாக்டர் அர்ச்சுனா என்ற அந்த திட்டத்தின் பின்னணி வெளியில வந்திருக்கு. புலம்பெயர் தமிழர்களை இங்க முதலீடு செய்ய வைக்கிறதுக்கு, அதாவது நேரடியாக இலங்கையின் அபிவிருத்தியில பங்காளர்களா கொண்டு வர்றதுக்கு எடுத்த முயற்சிகள் தோல்வி அடைந்ததால இப்போ ஒரு வைத்திய புரட்சி, அதாவது இந்த மருத்துவ மாஃபியாக்கு எதிரான புரட்சி என்ற பெயர்ல டாக்டர் அர்ச்சுனாவை ஒரு திடீர் புரட்சியாளராக கொண்டு வந்து நிறுத்தி அந்த ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலைமையில இருந்து கொண்டுங்கிற மக்களை வந்து மதிமயங்க வச்சு இங்க கொண்டு வந்து முதலீடு செய்து இங்க வைத்தியசாலையில அபிவிருத்தி செய்யறோம் என்ற போர்வையில வந்து இலங்கை அரசாங்கம் அந்த நிதிகளை பயன்படுத்தி தான் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொள்றதுக்கு இது அவர்கள் திட்டமிட்டிருக்கின்றார்கள். இது இந்த இந்த இப்ப நாளைக்கு அவர் இணைப்பாளராக நியமிச்சா பிறகு இந்த மருத்துவ மாஃபியா பிரச்சனை எல்லாம் 2வது பிரச்சனையா மாறிடும். இந்த அவர் காலில் சக்கரத்தை பிடிட்டு ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா தெரிவார். அவர் தனக்குள்ள கொஞ்சம் பேரை நியமிக்கணும். கொஞ்சம் பேரை நியமிச்சு அவர் சொல்ற தான் தனியால் அதை செய்ய இயலாது, தான் ஒரு குழு கொண்ட நியமிக்கணும். அந்த குழு ஒவ்வொரு வைத்தியசாலையிலையும் வந்து ஆய்வு செய்யணும். ஆய்வு செய்து ஒரு அறிக்கைகளை தயாரிக்கணும். அந்த அறிக்கைகளின் அடிப்படையில வந்து தாங்கள் ஒரு திட்டத்தை முன்வைப்போம். அந்த திட்டத்திற்கு வந்து புலம்பெயர்ந்த தரப்பில் இருக்கிறார்கள் வந்து அதுக்கு முதலீடுகள் செய்து இதை செய்யலாம். இதுக்கு மத்திய அரசு அரசாங்கம் ஒரு பங்களிப்பு செய்யும். மிச்சம் பொதுமக்கள் தரப்பில புலம்பெயர் கொடையாளர்கள் மூலமாக இதை செய்யலாம் என்று சொல்லி இது வந்து இதே நேரத்தில் ராமேந்திரன், எனக்கு சமீபத்தில் வந்த ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், சாவச்சேரி அந்த வைத்தியசாலைக்கு முன்னால் போராடிய மக்கள் வெளியிலிருந்து இறக்கப்பட்டவர்கள் என்று எனக்கு செய்திகள் வந்திருக்கின்றது. அதில் அதாவது உறுதிப்படுத்த முடியுமா? நிச்சயமாக அதை முற்றுமுழுதாக நாங்கள் அந்த தென்மராட்சி மக்கள் அதிலே பங்கேற்கவில்லை என்று நாங்கள் கூறிவிட முடியாது. ஆரம்பத்திலிருந்தே கடந்த 2 நிகழ்ச்சிகளிலே நாங்கள் கூறிய விடயம், அந்த தென்மராட்சி மக்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்கின்றோம். அந்த சாவச்சேரி வைத்தியசாலையில் ஏற்பட்ட முறைகேடுகள், ஊழல், நிர்வாக துஷ்பிரயோகங்கள் காரணமாக அந்த பகுதி மக்கள் வெகுவாக பாதிப்படைந்திருக்கின்றார்கள். அதன் காரணமாக அவர்கள் அந்த வைத்தியசாலைக்கு எதிராக அவர்கள் அந்த வெளிப்படுத்தப்பட்ட அந்த போராட்டத்திலே அவர்கள் பங்கெடுத்திருக்கின்றார்கள். அதிலே முன்னணியிலே இவர்கள் தங்களுக்கு ஏற்றவாறு கருத்துக்களை கூறக்கூடிய வகையிலும் அந்த போராட்டத்தை ஏற்கனவே நான் கடந்த 4-5 ஆண்டுகள் பொருளாதார நெருக்கடிக்கு பின்னரான பல மக்கள் போராட்டங்களிலே ஒரு ஊடகவியலாளராக முன்னின்ற போது பல சம்பவங்களை நான் அவதானித்திருக்கின்றேன். உண்மையில் அங்கு கூடுகின்ற கூட்டம் பொதுவான ஒரு உணர்வின் அடிப்படையில் வருகின்றார்கள். ஆனால் இறுதியாக அந்த அந்த மக்களுடைய போராட்டத்தை திசை திருப்புவது அங்கே திடீர் தலைவர்களாக அதை ஒருங்கிணைப்பாளர்களாக வருபவர்களினால் அது மடைமாற்றப்படுகின்றது. முதலிலே ஒரு மக்கள் போராட்டம், வீதி மறியல் போராட்டம் ஆரம்பிக்கின்றது. வீதி மறியல் போராட்டம் ஆரம்பிக்கின்ற போது ஒரு எரிபொருள் நிலையத்திலே அங்கே முறைகேடு நடக்கின்றது, சரியான முறையில விநியோகிக்கப்படவில்லை. அதன் காரணமாக அந்த பயனாளர்கள் கொதித்தெழுந்து தங்களுக்கு நீதி வேண்டி வீதியில் இறங்கி போராடுகின்றனர். உடனடியாக அந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்டமாக என்ன நடக்கின்றதுன்னு சொன்னால், ஒரு 5 பேர் வாருங்கள் பேசுவோம் என்று நிர்வாகத்தினருடன். அதற்கு சில இடங்களிலே ஒரு எதிர்ப்பு, நாங்கள் பிரதிநிதிகளை அனுப்ப மாட்டோம், யாராக இருந்தாலும் இங்கே வந்து பேசுங்கள் என்று அந்த இடத்திலே பேச சொல்லி நிர்பந்தம் ஏற்படுத்தப்படுகின்றது. ஆனா பெரும்பாலான இடங்களிலே அந்த முன்னின்று கோஷம் எழுப்புபவர்களும் முன்னின்று இதை அந்த திடீரென அங்கே ஒரு தலைவர்களாக அந்த போராட்ட ஒருங்கிணைப்பாளராக மாறுபவர்கள். ஏன்னால் இந்த போராட்டங்கள் எல்லாமே திடீர் போராட்டங்கள். அந்த மக்கள் அந்த பிரச்சனை நிமித்தமாக வீதியில் இறங்கி போராடுகின்றார்கள். அந்த போராட்டத்தை இவ்வாறு திடீர் ஒருங்கிணைப்பாளர்கள் அங்கே தலைவர்களாக அங்கே பேச்சுவார்த்தை செல்கின்றார்கள். அவர்களுக்கு அங்கே பல
சமரசங்கள் ஏற்படுத்தப்படுகின்றது. இறுதியிலே வந்து அவர்கள் சொல்கின்றார்கள், சரி நாங்கள் எல்லாம் கதைத்து விட்டோம், இப்படி ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கின்றது, நாங்கள் அமைதியாக கலைந்து செல்வோம், இது ஒரு உரிய தீர்வு வரும் என்று சொல்லி அந்த கூட்டத்தையே கலைக்கின்றார்கள். அதே போன்று இந்த சாவச்சேரி வைத்தியசாலை விவகாரத்திலும் அங்கே கூடியது அந்த அந்த பிரதேச மக்கள், உண்மையாக அந்த பிரதேச வைத்தியசாலையினால் பாதிக்கப்பட்டவர்கள் அங்கே கூடினார்கள். நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அங்கே முன்னின்று அதை வைத்தியருடைய விசுவாசிகளாகவும், இன்று பார்த்தீர்களானால் ஒருவர் ஓடி வந்து அவருடைய கையை பிடித்து அவருக்கு முத்தமிடுகின்றார். ஏதோ அந்த பாட்ஷா ரயனிக்கு அந்த பாட்ஷா படத்தை பார்த்த மாதிரி கிடந்தது. இதெல்லாம் வந்து வலு கிளியரா வந்து அங்க திட்டமிடப்படுது. இல்ல அவருக்கு இப்பவும் அங்க ஒரு மவுஸ் இருக்குன்ற மாதிரி காட்டுறதுக்கு அவருக்கு பின்னால அந்த என்ன சொல்றது, பித்து பிடித்த மாதிரி ஒரு 4, 5 ஓடி போறான். அதுல ஒரு ஒரு பெண் ஒருவர் ஓடி போறார், ஒருவர் வயசானவர் சாரத்தோட ஓடி போய் அவர்கிட்ட கையை பிடிச்சு முத்தம் கொடுக்க, எனக்கு அந்த பாட்ஷாவில் ரஜினிகாந்த் கையை பிடிச்சு அந்த அவியல் அந்த முத்தம் கொடுத்து தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தின அந்த காட்சி தான் கண்ணுக்கு முன்னால வந்து போச்சு. ஆக இதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னால் அவருக்கு ஒன்றுமே இல்லை என்ற ஒரு பிம்பம் உருவாக்கப்படுமாக இருந்தால் இந்த திட்டம் தோல்வி அடைஞ்சுவோம். ஆகவே அந்த அவரு கடைசி வரை அவருக்கு இப்படியான ஒரு வெகுஜன கவர்ச்சி இருக்குது, இப்பவும் அங்க சாவச்சேரியில அவர் ஹீரோவா இருக்கிறார் என்ற ஒரு பிம்பத்தை காட்டணும்ன்றதுக்காக அதுக்கு தான் இன்றைக்கு அவர் வலிஞ்சு அனுப்பினர். இந்த ஆஸ்பத்திரிக்குள்ள போய் அடாவடித்தனம் செய்து ஒரு திருப்பொருக்கா நீங்க அங்க இப்ப நாளைக்கு அவியலோட வாகனத்திலே வந்திருக்கலாம், வந்தால் எல்லாம் அம்பலமா போடும்ன்றதுக்காக தான் இவரை முன்னுக்கு அனுப்பி ஒரு புரட்சி செய்கிற மாதிரி செய்து இப்ப நாளைக்கு அவியல் வந்து சமரசம் செய்து, சரி இந்த பிரச்சனையை விடறாப்பா, நீ வடக்கு கிழக்குல எல்லாத்தையும் நீ தனியா சாவச்சேரியோட மட்டும் இருக்காது, உனக்கு இருக்கிற திறமை பிரபாகரனுக்கு மேலான திறமை இருக்குது, நீ இதை வந்து கட்டாயம் சரியா பயன்படுத்தணும், நீ வடக்கு கிழக்குல இருக்கிற எல்லா ஆஸ்பத்திரியும் உண்ட பொறுப்புல விடுற, நீ எல்லாத்தையும் கட்டி எழுப்பு, நீ உண்ட பொறுப்பிலே நாங்க விடுற, நீ என்ன செய்து முடியுன்ற மாதிரி நாளைக்கு பிரச்சனையை கொண்டு வந்து முடிக்க போயினோம். அந்த ஒரு விடயம் தான் இப்போது வெளிவந்திருக்கு. ஆகவே ஒரு மிக விரைவில் இந்த விடயங்கள் வெளிவந்திருக்கு. விழிப்புத்தான் விடுதலையின் முதல் படி. மக்கள், புலம்பெயர் உறவுகள் இதை ஒரு ஒரு வேதமாக அவர்கள் வைத்திருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய நாங்கள் எங்களுடைய மக்களுக்காக என்று சொல்லி நாங்கள் செய்கின்ற முதலீடுகள் அது நிச்சயமாக அது எங்களுடைய மக்களுக்கு பயன்பெறாமல் அனைத்துமே அது மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் சென்று நாளை அவர்களுடைய அதிகாரத்துக்குள் இருந்து கொண்டு அது வேறு விதமாக பயன்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே தெளிவாக எங்களுக்கான அதிகாரங்கள் எங்களுடைய கைகளிலே வரும் வரை நாங்கள் எந்த விதத்திலுமே இதிலே பங்காளர்களாக இணையாமல் இருப்பதுதான் அது எங்களுக்கு ஒரு பலமாகவும் உந்து சக்தியாகவும் இருக்கும் என்பதை நாங்கள் இந்த இடத்துல கூறிக்கொள்ள முடியும். நல்ல காலம் பிறப்போன்னு நீங்கள் சொல்லும்பொழுது இந்த குடுகுடுப்பை வந்து சொல்கிறது போல இருந்த மாதிரியான ஒரு உணர்வை தந்தது ராமேந்திரன். நீங்கள் கூறுவது போல் திட்டமிட்டு செயல்படுகிறார்கள். குறிப்பாக இப்போ பாருங்கள், புலம்பெயர்ந்த நாடுகள் இருக்கின்ற வளமோடு இருக்கின்ற எங்களுடைய மக்களை அங்கே கொண்டு வந்து முதலீடு செய்ய வேண்டும் என்பதில் எவ்வளவோ முயற்சிகள் எல்லாம் எடுத்தார்கள். எல்லா முயற்சிகளும் முடிவடைந்திருக்கின்ற அவர்களால் வெல்ல முடியாத ஒரு நிலைமையில் தான் இப்படியான ஒரு வேறு வேறு வழிகளில் நாடகங்களை நடத்துவதற்காக முயற்சிக்கிறார்கள் என்பதை நீங்கள் இங்கே பொறுப்போடு நீங்கள் ஏனென்றால் எங்களுடைய மக்கள் புலத்தில் வாழுகின்றவர்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக நீங்கள் நேரம் காலம் பார்க்காமல் உடனடியாக இந்த தகவலை உயிருடைய உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக கொடுக்கறதுக்கு மன்னிக்க வேண்டுமானா இந்த இடத்துல எங்களுடைய புலம்பெயர் உறவுகளுக்கு ஒரு விடயங்கள் நிலவிருக்கும். இங்கே பலர் தனி நபர்களாக இங்கே வந்து பல எரிபொருள் நிரப்பு நிலையங்கள், பல்பொருள் அங்காடிகள், பல ஒரு திரையரங்குகள், பல அடுக்குமாடி கட்டிடங்கள் என கட்டி இங்கே பலர் முதலீடுகளை செய்திருக்கின்றார்கள். அவ்வாறான முதலீடுகளினால் எங்களுடைய மக்களுக்கு எவ்வகையான நன்மைகள் ஏற்படுத்திருக்கிறது என்பதை மதிப்பாய்வு செய்ய வேண்டும். அவ்வாறு வருகின்ற தனிப்பட்ட ரீதியாக வருகின்ற முதலீட்டாளர்கள் கூட கொழும்பிலிருந்து அதி உயர் செல்வாக்கோடு இருப்பவர்கள்தான் இங்கே அப்படியான தொழில்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது புலம்பெயர் தேசத்திலிருந்து இங்கே வந்து ஒரு தொழிலதிபர்களாக ஒரு முதலீட்டாளர்களாக இருப்பவர்களிலே 99% தென்னிலங்கையிலும் பாதுகாப்பு தரப்போடும் மிகுந்த நெருங்கிய உறவோடும் உல்லாசமான உறவோடும் இருந்து கொண்டுதான் அவர்கள் இந்த விடயங்களை செய்கின்றார்கள். அவர்களுக்காக இவர்கள் பல பணிவிடைகளை செய்கின்றார்கள், அவர்களுக்காக கோடிக்கணக்கில் செலவழிக்கின்றார்கள். இன்று இராணுவத்தின் பெயரால் பல வீடுகள் கட்டி பயனாளிகளிடம் கையளிக்கப்படுகின்றது. இன்று அவர்கள் துவிச்சக்கர வண்டிகளை வழங்கி வைக்கின்றார்கள், அவர்கள் கற்றல் உபகரணங்களை வழங்குகின்றார்கள். இது அவர்களுடைய பணத்திலிருந்து வழங்கவில்லை, அரசாங்கத்துடைய பணத்தில் வழங்கவில்லை. இப்படியாக இங்கே வந்து முதலீடு செய்கின்ற பல புலம்பெயர்ந்த தனிநபர் முதலாளிகள் காக்கா பிடிக்கின்ற ஒரு உக்தியாக இராணுவத்தினுடைய பெயரால் இவர்கள்லாம் செலவழித்து இந்த திட்டங்களை செய்கின்றார்கள். ஆக இங்கே வந்து நேரடியாக யாருமே சுயாதீனமாக எங்களுடைய மக்களுக்கு எதையுமே செய்துவிட முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது என்பதற்கு இது மிகச்சிறந்த உதாரணம். இங்க நாங்கள் ஒரு பிரதேசத்திலே வந்து ஒரு தொழிற்சாலையை கட்டி அந்த தொழிற்சாலையிலே நாங்கள் எங்களுடைய மக்கள், எங்களுடைய எதிர்காலம், அவர்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை ஒரு கட்டியெழுப்பதென்ற நோக்கத்தோடு அதை நாங்கள் செய்வதாக இருந்தால் பல தடைகளும் பல இடையூறுகளும் இங்கே ஏற்படுத்தப்படும். ஆனால் அவர்களோடு சேர்ந்து இவ்வாறு உல்லாசமாக இருப்பவர்களை
இங்கே ஆடம்பரமாக இப்படியான விடயங்களை செய்வதற்கு அனுமதிப்பதன் ஊடாக ஒரு ஒரு போலித்தனமான ஒரு பிம்பத்தை கட்டியெழுப்ப முற்படுகின்றார்கள். இப்போது இந்த அர்ச்சுனா அவர்களுடைய விவகாரத்திலும் அவ்வாறான ஒரு 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 பிம்பம் தான் இப்போது எங்களுக்கு முன்னால் காட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் மிக தெளிவாக இருப்பது மிக முக்கியம் உண்மை என்பதற்காக நாங்கள் அந்த உண்மை விடயங்களை இப்போது பேசுகிறோம். அர்ஜுனாவுடைய அறிவு தொடர்பாக எனக்கு கேள்வி எழும்புகிறது. அதாவது மருத்துவத்துறையில் படித்திருக்கிறார் என்றால் அவ்வளத்துக்கு இப்படி முட்டாள்தனமாக நடக்கிறார் என்றால் இது ஏதோ அவருடைய கண்ணை மறைக்கிறது. ஏதோ நான் நினைக்கிறேன் அள்ளி கொடுத்து விட்டார்களோ என்னவோ தெரியல, அதான் கண்ணை மறைக்கிறது போல் இருக்கின்றது போல் தெரிகின்றது. ஆனால் ஒன்று நான் மட்டும் குறிப்பிட்டதை போல அவர்தான் இந்த தலைமை பதவிகளுக்கு இன்று சம்பந்தன் போன்ற இந்த புலம்பெயர் தேசத்திலும் இங்கே இருக்கின்ற எங்களுடைய மிதவாத தரப்பினர் ம், ஆயுதங்கள் மௌனிக்கப்படுவதற்கு முன்னரே வந்து அமெரிக்கா போன்ற மேற்குலக நாடுகளுடைய திட்டம் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற எங்களுடைய பல அமைப்புகளை அவர்கள் ரகசியமாக சந்தித்து ஆயுத ரீதியாக புலிகளுடைய இந்த விடாப்பிடியான போக்கு எந்தவித தீர்வையும் கொண்டு வராது. அவர்கள் எங்களோடு ஒத்துப்போக மறுக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் அங்கே போரை முடிவு கொண்டு வருவதற்கு சகல விதமான நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கின்றோம். ஆகவே நீங்கள் இந்த விடயத்திலே ஒரு கண்டும் காணாமல் இருங்கள். இந்த போர் முடிவுக்கு பின்னர் உங்களுடைய தலைமையிலே நாங்கள் தமிழ் மக்களுக்கான அடுத்த கட்ட தீர்வை நாங்கள் காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கின்றோம் என்றவுடன் அவர்களுக்கு ஒரு ஒரு நப்பாசை வந்து விட்டது. அப்ப புலிகளுக்கு பின்னரான காலத்தில் எங்களுடைய தலைமையில் தான் தமிழ் மக்களுக்கு தீர்வு வரப்போகுது. புலத்திலும் அப்படியான ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கியவர்களால் தான் முள்ளிவாய்க்காலிலே இப்படியான ஒரு பெருந்துயரம் எங்களுக்கு நேர்ந்தது. சம்பந்தன் போன்ற எங்களுடைய சம்பந்தன் மட்டுமல்ல, அப்போது இருந்த 15 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களும் இதற்கு உடந்தை. அத்தனை பேருமே இந்த இப்படியாக சர்வதேச தரப்பினால் கையாளப்பட்டார்கள். அதனால தான் சம்பந்தன் போய் சென்னையை படுத்திருந்தார். 2009 முள்ளிவாய்க்கால் நடைபெறுகின்ற போது சம்பந்தன் சென்னையில போய் படுத்திருந்ததற்கான காரணம் இங்கே இருந்து இந்த விடயங்களே தான் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி. மாவை சேனாதிராயா உள்ளிட்ட எத்தனையோ நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் எங்கே எங்கே இருந்தார்? செல்வராஜா கயேந்திரன் எங்கே இருந்தார்? நோர்வேயில இருந்தார்கள். இவர்கள் எங்கே இருந்தார்கள்? எதற்காக அங்கே போய் ஒளிந்திருந்தார்கள்? எல்லோருமே இதிலே பங்காளிகள். அதாவது இந்த முள்ளிவாய்க்கால் இப்ப டாக்டர் அர்ஜுனா சொல்வதை போன்று இந்த முள்ளிவாய்க்கால் இதுக்கு பிரபாகரன் எடுத்த தவறான முடிவு எல்லாம் காரணம், அண்டன் பாலசிங்கம் சொன்னதை கேட்காமல் இருந்ததான் இதற்கெல்லாம் காரணம் என்று சொல்பவர்கள் எல்லாம் இந்த விடயத்தை சிந்தித்து பார்க்கவும். 2009 அரசியல் ரீதியாக இருந்தவர்கள் எல்லாம் சர்வதேசத்தோடு சேர்ந்து இந்த வலைப்பின்னலிலே பங்காளிகளாக இருந்தார்கள். ஆக இவர்கள் எல்லோருமே இதிலே உள்வாங்கப்பட்டதை போன்று நீங்கள் குறிப்பிட டாக்டர் அர்ஜுனா இப்போது நான் ஏற்கனவே சற்று முன்னர் நாங்கள் கூறுகின்ற போது வடமாகாணத்திலே ஜீவன் தியாகராயா சுரேன் ராகவனை போன்று அடுத்த ஒரு ஆளுநராக அர்ச்சுனாவை நாங்கள் பார்க்கலாம். அந்த அதையும் விட மேலான ஒரு பொறுப்பு இவருக்கு தரப்படுகின்ற போது யாருக்கு தான் ஆசை வராது? நீதான் ராசா, வடக்கு கிழக்குக்கு சுகாதாரத்துறைக்கு நீதான் ராசா என்று சொல்லிவிட்டால் அவருக்கு சாவச்சேரி வைத்தியசாலைக்கு இருந்து அதுக்குள்ள இருந்து குப்பை கொட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆகவே அவருக்கு பணம் என்பதற்கு அப்பால் இவர்கள் மத்திய அரசாங்கத்தினால் இவர்களுக்கு வேறு விதமான உத்தரவாதங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது இன்னும் இப்போதுதான் ஒரு விடயம் வெளிவந்திருக்கின்றது. பிற்காலத்தில் இவர்கள் அரசியல் ரீதியாக கூட இவர்கள் தமிழர் தாயகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அரசாங்கத்தினரால் முன்னிலைப்படுத்தப்படலாம். அவ்வாறான சந்தர்ப்பங்கள் வருகின்ற போது மேலும் இந்த விடயங்களை நாங்கள் உறுதி செய்யக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக பொறுப்போடு உயிரோடைய உறவுகளுக்கு விடயங்களை எடுத்து வருவதற்காக இராமேந்திரன் அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, நீங்கள் கூறுவது போல் நாங்கள் எல்லோரும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் எவ்வாறு தமிழ் மக்களிடம் இருக்கின்ற அந்த வளத்தை சுரண்டுவதுதான் சிங்கள அரசாங்கத்தினுடைய திட்டமாக இருக்கின்றது. பல பல வழிகளில் அவர்கள் கையாளுவார்கள். இங்கே எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், இங்கேயும் இருக்கின்றார்கள் எனக்கு தெரிந்தவர்கள் தேசியத்துக்காக தங்களுடைய பங்களிப்பு இருப்பது போல் இருக்கின்றது. ஆனால் அவர்களுடைய பின்னோக்கம் எல்லாம் வேறு என்பதை பல வழிகளில் எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். எனவே நீங்கள் கூறுவது போல் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்று இந்த நிகழ்ச்சி என்று கொண்டு வந்து மீண்டும் நாளை முடிந்தால் மேலதிக தகவல் கிடைக்கும் பொழுது நாளை சந்திப்போம். இல்லை என்றால் புதன்கிழமை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம் இராமேந்திரன். நிச்சயமா.